Twilioன்ற ஒரு SMS சர்வீஸ் ப்ரொவைடரை பயன்படுத்தி நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்ஸை எப்படி ஒரு கோடிங்னேட்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே அனுப்ப முடியுங்கிறத இந்த டுட்டோரியலில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே நம்ம ஒரு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கண்ட்ரோலரோட பெயர் SMS. இப்போ இந்த எஸ்எம்எஸ்ன்ற கண்ட்ரோலர் CI__ கண்ட்ரோலரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இதில் முதல்ல நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனில் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அதுக்காக பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் __ கன்ஸ்ட்ரக்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து URLன்ற ஒரு ஹெல்ப்பரை லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கும் அடுத்து நம்ம புதுசாக இண்டெக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறோம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை தான் லோட் பண்ண போகிறோம். அந்த வியூவோட பெயர் SMS__ ஃபார்ம். இப்போ இந்த SMS__ ஃபார்மை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கி ஆகணும். அதனால் வியூஸில் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு SMS__ ஃபார்ம்னு வச்சுக்கிறோம். இந்த வியூக்குள்ளே SMS அனுப்புறதுக்கான ஒரு HTML டெம்ப்ளேட்டை அனுப்புகிறோம். அதுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்ம் தான். அந்த ஃபார்மில் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா தான் இருக்க போகுது. அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் மெசேஜின்ற நேமோட நம்ம அந்த மெசேஜை அனுப்புவோம். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்ம் ஒரு இடத்துக்கு சப்மிட் ஆகி மெசேஜ் போகும். அந்த வேல்யூஸை அனுப்புறதுக்கு முதல்ல இந்த ஃபார்முக்கு நம்ம மெத்தடுன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கணும். வேல்யூஸை அனுப்ப போகிற மெத்தட் போஸ்ட் மெத்தடில் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஆக்ஷன் ஆட்ரிபியூட்குள்ளே எந்த URLக்குள்ளே அனுப்பணுமோ அதை கொடுக்கணும். அதுக்கு ஷார்ட் ஆன் PHP ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே base_URLன்ற மெத்தடையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கண்ட்ரோலரில் send_SMS ஒரு மெத்தடுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் போஸ்ட் ஆக போகுது. இப்போ இந்த மெத்தடை நம்ம கண்ட்ரோலரில் உருவாக்கியிருக்கணும். அதனால் கண்ட்ரோலரில் போயிட்டு send_SMS அப்படின்ற மெத்தடை நம்ம முதல்ல உருவாக்கிக்கிறோம். இதில் மெசேஜின்ற ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிறோம். அதில் நம்மளுக்கு போஸ்ட்லேருந்து வரப்போகிற மெசேஜின்ற நேமில் வர வேல்யூவை இங்கே வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மெசேஜை தான் நம்ம அனுப்ப போகிறோம். கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணும்போது இந்த வியூ வரும். இந்த வியூக்குள்ளே நம்ம இந்த மெசேஜை ஃபில் பண்ணி send_SMS கொடுக்கும்போது இந்த மெத்தட்குள்ளே வரும். மெசேஜ் வேரியபிள்குள்ளே அந்த வேல்யூ வந்துடும். ஆனால் இந்த மெசேஜை இப்போ அனுப்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ஒன்று தேவைப்படுது. அதுதான் ட்வீலியோன்ற கம்பெனி நம்மளுக்கு SMS எல்லாம் அனுப்பக்கூடிய API சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களோட இந்த எளிமையான API சர்வீசஸ் மூலமாக நம்ம SMSஐ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அனுப்பிட முடியும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல் தருவாங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. அதில் முக்கியமானது இந்த அக்கௌண்ட் SID, auth டோக்கன், அப்புறம் ஃபோன் நம்பர். இதெல்லாத்தையும் உங்களுடைய Twilio அக்கௌண்ட்டில் நீங்கள் செட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ட்ரையலுக்கு சில பேலன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரையல் பேலன்ஸ் தீர்ற வரைக்கும் உங்களுடைய SMSக்கான இன்டகிரேஷன் வேலையெல்லாம் முடித்து டெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ட்ரையல் முடிஞ்ச பிறகு நீங்கள் புதுசாக ஒரு பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ Twilioவோட இந்த சர்வீஸை நம்ம இந்த ப்ராஜெக்டில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு உங்கள் டெர்மினலை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்போசர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இந்த ரூட் டைரக்டரியில் நீங்கள் கம்போசர் ஸ்பேஸ் require ஸ்பேஸ் Twilio/STK அப்படின்ற அந்த கமாண்டை கொடுத்த பிறகு உங்களுக்கு கம்போசர் இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கம்போசர் சாஃப்ட்வேரை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த கம்போசர் கமாண்ட் வேலையே செய்யும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுடைய ரூட் டைரக்டரியில் இருக்க கம்போசர்.json ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை காமிக்கும். அதே மாதிரி உங்கள் ரூட் டைரக்டரியில் வெண்டார்ன்ற ஒரு ஃபோல்டரில் Twilioன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுக்கான உதாரணம். ஆனால் நீங்கள் ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதுக்காக அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக்ன்ற ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா composer__ autoloadன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதில் vendor/autoload.phpன்றதை கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய வெண்டார் டைரக்டரி ரூட் டைரக்டரிக்குள்ளே இருக்கும். ஏன்னா அதை டிடெக்ட் பண்ணணுன்னா இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்கள் பேக்கேஜே இந்த கோடிங்னேட்டர் ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அதை நீங்கள் பயன்படுத்தணுன்னா உங்களுடைய கண்ட்ரோலர் கிளாஸுக்கு மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ்ன்ற கீவேர்டில் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதில் Twilioன்ற பேக்கேஜில் ரெஸ்ட்டுன்ற நேம் ஸ்பேஸில் கிளைண்ட்டுன்ற கிளாஸை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய Twilio கன்சோலில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஐடி, இந்த auth டோக்கன், ஃபோன் நம்பர்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வச்சு நம்ம இந்த சர்வீஸை பயன்படுத்த போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்ஃபிகரேஷனில் பயன்படுத்துறதுக்கு கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்க போகிறோம். அதுதான் twilio.php. இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு PHP கோடு எழுத போகிறோம். அதில் கான்ஃபிக்ன்ற ஒரு அரே வேரியபிளில் SID அப்படின்ற இண்டெக்ஸில்
நம்ம ட்வீலியோவோட கன்சோலில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் எஸ்ஐடின்னு சொல்லப்படுற இந்த வேல்யூவை அங்கே கொடுத்துடுறோம். அடுத்து டோக்கன் அப்படின்ற இண்டெக்ஸில் நம்மளுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய டோக்கனை நம்ம காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டோக்கன்றது ரொம்பவே செக்யூரான விஷயம். இது யாருக்கும் சொல்லக்கூடாது, காட்டக்கூடாது. அடுத்து ஃபோன் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸில் நம்மளுக்கு ட்வீலியோ கன்சோலில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு எஸ்எம்எஸை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த நம்பரை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பதிவு பண்ணி வச்ச ட்வீலியோவோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். அதுக்கு திஸ் லோட் கான்ஃபிக் அப்படின்ற இந்த மெத்தட்குள்ளே நம்ம ட்வீலியோன்ற அந்த நேமை கொடுக்குறோம். ஏன்னா கான்ஃபிக்குள்ளே இந்த ட்வீலியோன்ற ஃபைலை அது முதல்ல கண்டுபிடிக்கும். இதை லோட் பண்ண பிறகு தான் அதுக்குள்ளே இருக்க கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இதுக்குள்ளே இப்போ கான்ஃபிகரேஷனை லோட் பண்ணிட்டோம். அதனால் கான்ஃபிக்ன்ற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கான்ஃபிகில் ஐட்டம்ன்ற மெத்தட்குள்ளே நம்ம எடுக்க போகிற கான்ஃபிகரேஷன் என்னென்னா எஸ்ஐடி. நம்ம பதிவு பண்ணி வச்ச அந்த எஸ்ஐடி நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோடனே வந்துடும். அதை நம்ம எஸ்ஐடின்ற வேரியபிளில் வாங்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் டோக்கனுங்கிற வேல்யூவையும் நம்ம கான்ஃபிக் ஐட்டம் அதுக்குள்ளே டோக்கனுன்ற நேமில் நம்ம பதிவு பண்ணி வச்ச அந்த கான்ஃபிகரேஷன் வேல்யூவை வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கின இந்த 2 கான்ஃபிகரேஷன் வேல்யூவையும் நம்ம இப்போது இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரில் கொடுக்க போகிறோம். முதல்ல எஸ்ஐடி, அதுக்கடுத்து டோக்கன். ஆனால் நான் இங்கே நியூ ட்வீலியோன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ட்வீலியோ கிடையாது, அது கிளைண்ட். ஏன்னா மேலே நம்ம பயன்படுத்தியிருக்கிறது கிளைண்ட் கிளாஸ் தான். அதனால் இதை நான் கிளைண்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பண்ணும்போதே நம்மளுக்கு ட்வீலியோட கிளைண்ட் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ட்வீலியோ கிளைண்ட் ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம பண்ண போகிறது தான் அந்த எஸ்எம்எஸ் அனுப்ப போகிற வேலை. ட்வீலியோ கிளைண்ட் இந்த வேரியபிளை பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்குள்ளேயும் க்ரியேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். இதில் இப்போ நம்ம 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ட்வீலியோவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த ஃபோன் நம்பரை முதல்ல இங்கே மேலே வாங்கி வச்சுக்கணும். அதனால் மேலே ஃபோனுன்ற வேரியபிள்குள்ளே திஸ் கான்ஃபிக் ஐட்டம் ஃபோனுன்ற கீ. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனில் வச்சுருந்த ஃபோன் வேல்யூ வந்திருக்கும். இப்போ க்ரியேட்டுன்ற இந்த மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை கீழே கொடுக்கணும். நான் ஒரு நம்பரை கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த நம்பர் வித் எக்ஸ்டென்ஷனோடு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இது சென்ட் ஆகிறதுக்கு எரர் காட்டும். 2வது பேராமீட்டர் ஒரு அரே டேட்டாவை கொடுக்கணும். அந்த அரே டேட்டாவில் ஃப்ரம்ன்ற ஒரு இண்டெக்ஸில் எந்த நம்பர்லேருந்து போகுது அப்படின்ற நம்பரை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம ட்வீலியோட நம்பரை மேலே வாங்கி வச்சுருக்கோம் ஃபோனுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாடின்ற இண்டெக்ஸ் ஒன்று உருவாக்கிக்கிட்டு அதில் நம்ம என்ன அந்த எஸ்எம்எஸில் மெசேஜை அனுப்ப போகிறோமோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம மேலே மெசேஜின்ற வேரியபிளில் ஏற்கனவே யூசர் அனுப்ப போகிற மெசேஜை வேரியபிளாக வாங்கி வச்சுருக்கோம். அதை நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ ட்வீலியோ கிளைண்ட்டோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்எம்எஸ்ஸை அனுப்பிச்சிடும். ஆனால் இந்த எஸ்எம்எஸ் போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினச்சிங்கன்னா ட்ரை கேட்சில் நம்ம இதை மூவ் பண்ணிடலாம். ட்ரை கேட்சில் ட்ரைக்குள்ளே நம்ம இந்த கோடை உள்ளே வச்சிடலாம். எஸ்எம்எஸ் ஒரு வேளை போச்சுன்னா நம்மளுக்கு ட்ரையில் வெற்றிகரமாக எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா கேட்சில் எக்ஸப்ஷனோடு வரும். ட்ரையில் ஒரு வேளை வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ணுறோம். அதுக்கடுத்து அதில் எஸ்எம்எஸ் ஹாஸ் பீன் சென்ட் அப்படின்றத ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம். ஒருவேளை எஸ்எம்எஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கேட்ச் பிளாக்கில் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்குறோம். அதுதான் எஸ்எம்எஸ் ஃபெயில்ட் டியூ டு அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்டை வாங்கி அதுக்குள்ளே கெட் மெசேஜுன்றதை நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோடு கன்கார்டினேட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த எக்ஸப்ஷனில் என்ன மெசேஜ் வருதோ அது தெரியும். சரி, இப்போ இந்த கண்ட்ரோலர் வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுடைய இந்த எஸ்எம்எஸ் ஃபார்மட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மெசேஜ் பாக்ஸுக்குள்ளே நான் ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்து சென்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எரர் வந்துருச்சு. இந்த எரரில் எனக்கு ட்வீலியோட கிளைண்ட்டை தப்பாக பயன்படுத்தியிருக்கேன்னு தெரியுது. நம்ம இந்த இடத்துல ட்வீலியோ கிளைண்ட்டுக்கு அடுத்து மெசேஜஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபங்க்ஷனாக கால் பண்ணக்கூடாது, அதை ஒரு ஆப்ஜெக்டாக கால் பண்ணணும்.
அதனால் அந்த மெத்தட் நோட்டேஷனை எடுத்துடுறேன். திரும்பவும் ஒரு மெசேஜை கொடுத்து நான் சென்ட் எஸ்எம்எஸ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த தடவை எனக்கு எஸ்எம்எஸோட எக்ஸப்ஷன்லேருந்து எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. எஸ்எம்எஸ்ஸை ரிசீவ் பண்ணுற நம்பர் ஒரு ப்ராப்பரான நம்பர் இல்லைன்னு சொல்லுது. இதுதான் முதல்ல நான் சொன்னேன், எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் இருக்கணும். இப்போ நம்ம இந்த எஸ்எம்எஸ் சரியாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தடவை நான் டெஸ்ட் பண்ண போகிற மெசேஜ் என்னென்னா, நவ் இட்ஸ் ஒர்க்கிங். சரி, இப்போ இந்த மெசேஜை நான் சென்ட் கொடுக்குறேன். எஸ்எம்எஸ் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்னு இந்த மெசேஜ் வந்துருச்சு. என்னோடய ஃபோனில் இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் அனுப்பிச்ச மெசேஜ் பார்த்திங்கன்னா கீழே சென்ட் ஃப்ரம் Twilio ட்ரையல் அக்கௌண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கு. இது ஒரு ட்ரையல் அக்கௌண்ட்டுன்றதால இந்த மாதிரி தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். சரி, இன்னொரு ஒரு எஸ்எம்எஸ்ஸையும் அனுப்பி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த தடவை ஹாய், திஸ் இஸ் லோகேஷ் ஃப்ரம் JBL கோட். இந்த எஸ்எம்எஸ்ஸை நான் அனுப்புகிறேன். இப்போ இந்த எஸ்எம்எஸ்ஸை நான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கான்னு காட்டுறேன். இந்த எஸ்எம்எஸும் வந்துருச்சு. ஹாய், திஸ் இஸ் லோகேஷ் ஃப்ரம் JBL கோடுன்ற எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் கீழே பார்க்கலாம். நீங்கள் Twilioவோட ட்ரையல் அக்கௌண்ட்லாம் முடிஞ்சு எஸ்எம்எஸ் சர்வீஸை காசு கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வரவே வராது. நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அது மட்டும்தான் எஸ்எம்எஸ்ஸாக வரும். இன்றைக்கி கோடினேட்டரில் ஒரு எஸ்எம்எஸ் எப்படி அனுப்புறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை பயன்படுத்தி பிடிஎஃப்பை எப்படி நம்ம இந்த கோடினேட்டர் ஃப்ரேம்வொர்க்குள்ளே ஜென்ரேட் பண்ண போகிறோங்கிறத தான் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க.